மகாகுரு நமக. நம்முடைய சித்தயோகி ஸ்ரீ மகாகுரு அழுக்கு சாமிகள் திருவடிகளே போற்றி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மகாகுரு அவங்க பார்த்தீங்கன்னா அருவமா நம்முடைய குருநாதருக்கு நிறைய சப்ஜெக்ட் தந்தாங்கன்னு ஏற்கனவே பதிவில் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு முறை அவர் நம்முடைய குருநாதர் தவத்துக்குள்ள போனாங்கன்னா 45 நாட்கள் அவரை நாங்கள் பார்க்கவே முடியாதுங்க. முழுவதுமாக உணவின்றி தண்ணி குடிச்சா குடிப்பாங்க, அது கூட இல்லைங்க. அப்படியே தவத்திலேயே சமாதி நிலையிலே இருப்பாங்க. அப்படி சமாதி நிலையில் இருக்கின்ற போது நம்முடைய அழுக்கு சாமிகள் ஆட்கொண்டு அவரிடம் பேசிய விஷயங்கள்ல முதன்முறையா ஒரு சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்றேங்க. உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை, சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லைன்னு சாமி சொன்னாங்க. நல்லா கேட்டுக்குங்க. உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை, சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, இந்த உலகத்திலேயே பக்தி யோகம், ஹடயோகம், வாசி யோகம், குண்டலினி யோகம், கர்ம யோகங்கிற 5 வகையான யோகங்கள் இருக்குது. இதை பஞ்சமகா ராஜயோகம் என்று பெயர். நம்ம சாமியால் தரப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகின் மிக வலிமையான யோக பயிற்சியான மகராஜ யோக பயிற்சி. அதாவது ஒருவர் சமாதி ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு முத்திரையில இருந்துதான் அவங்க சமாதி நிலை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நம்ம சாமி மகாராஜ யோகமா தந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தந்துட்டு சாமி சொல்றாங்க பாருங்க, உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை. நான் அத்தனை பயிற்சியும் தந்திருக்கிறேன், அதெல்லாம் விட பெருசு என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் உண்மையா இருக்கிறது, உண்மையை தாண்டி ஒரு யோகமே இல்லை அப்படிங்கிறார். சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானமே இல்லை அடுத்து அப்படி சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்னா, உண்மைங்கிறது ஒரு நல்ல குடிதண்ணீர். இந்த குடிதண்ணீர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியையும் நீங்க கொள்ளாச்சு கொண்டு வந்தா நம்ம குடிக்கலாம், நாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தா குடிக்கலாம். அல்லது உலகத்துல எங்க ஒரு இடத்துல நீர் இருந்தாலும் குடிக்கிற நீரை இங்க நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிறதையும் எங்க வேணாலும் கொண்டு போய் குடிக்கலாம். வெளியில இருக்கக்கூடிய ஒரு உப்பு தண்ணின்னா அது உப்பு தண்ணி கூட கலக்கலாம், அல்லது வேற தண்ணி கூட கலக்கலாம், ஆனால் அது குடிக்க முடியாது. அது நல்ல தண்ணி கூட கிடத்துனா குடிக்க முடியாது. அது மாதிரி உண்மை என்பது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். அந்த உண்மை ஒரு நல்ல தண்ணி மாதிரிங்க. நம்ம சாமி அடுத்து சொல்றாங்க பாருங்க, சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லை. சத்தியம்னா அதையே சுத்தப்படுத்தி காய்ச்சி வடிகட்டி நம்ம தூய்மையா குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சத்தியம். அது போல இருக்கக்கூடிய விஷயம், அதுக்கு மேல ஒரு தியானமே கிடையாது அப்படிங்கிறாரு. உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை, சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம விவேகானந்தருடைய குருநாதர். அவர் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான பயிற்சிகளை எல்லாம் சொல்லி தந்திருப்பாரு. அவர் உண்மையா சத்தியமா அவர் வாழ்ந்து காமிச்சாரு. மிகப்பெரிய ஒரு மகா புருஷர் அவரு. அவர் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு பிரசங்கம் பண்றதுக்காக போறார். இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சுபிக்ஷமான நிலை அடையணும், அவங்களுடைய அறிவு தெளியணுங்கிறதுக்காக ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக போய் சாமி பேசுறதுக்காக போறாங்க. அப்ப அந்த கிராமத்துக்கு போகும்போது அங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. சாமி, இந்த ஊர்ல கிரிச்சந்திர போஸ்ன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பிரச்சனைனா, எப்பவுமே எந்த வேலைக்கும் போகாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்யறதா அவன் வேலை அப்படிங்கிறாரு. யாரு? அந்த ஊர்க்கார ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சாமி அப்படியான்னு கேட்டிருக்கிறாரு. அப்படியா, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறாரு சாமி. இல்ல சாமி, இத்தனை தவறுகளையும் செய்தாலும் செஞ்ச தவறுகளை எல்லாம் வெளியில உண்மை அப்படியே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஊர் பொதுமக்களா இருக்கக்கூடிய ஒரு நபர் ராமசாமி சொன்ன உடனே ராமசாமி சொல்றாங்க, அப்படின்னா அப்படிப்பட்ட நபரை நான் சந்திக்கணும், என்னை கூட்டிட்டு போங்கிறார். அது வரைக்கும் அவர் கேட்டுட்டு இருந்தாரு.
அவர் உண்மையா இருக்கிறாரு. எந்த தவறுகளை செய்தாலும் அதை உண்மையாக அப்படியே வெளிப்படையாக சொல்வதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அந்த தைரியம் அவரிடத்தில் இருந்ததுனால ராமகிருஷ்ணசாமி அவரை தேடி போனார். போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறாருங்க கிரிச்சந்திர போஸ்ங்கிறவரு. அவரை சந்திச்சு, நான் என் பேர் ராமகிருஷ்ணன், என் பேரு. நான் இந்த ஆன்மீக போதனைகள் செய்துட்டு இருக்கிறேன். உங்களை நான் சந்திக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. இவங்க ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம். என்னடா இவ்வளவு பெரிய ஒரு மகானு ஒண்ணுமே ஒரு தரமில்லாத ஒருத்தங்கிட்ட போய் இப்படி போய் பேசுறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் ஃபீல் பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாம். அப்போ சாமி சொல்றாரு, உங்க பேர் கிரிச்சந்திர போஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேங்க. நீங்க இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் உங்களுடைய உடம்பு அழிச்சிரும், உங்களுடைய மனசை சிதைச்சிரும், உங்களுடைய ஆன்மாவை பேதலிக்க வச்சு அதை ஆன்மாவை உடம்பு விட்டு போக வச்சிரும் அப்படின்னு சொல்லி சாமி அவருக்கு அறிவு போதனை ஊட்டுறாரு. அப்படியா, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இவர் சொல்றாரு கிரிச்சந்திர போஸ், அது என்னோட விஷயம், அது இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. அப்பேற்பட்ட மகான்கிட்ட இவர் பேசுறாரு. இல்லைங்க, திரும்ப நான் சொல்றேன், நீங்க இதனால பாதிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பம் இதனால பாதிக்கும். உங்களுடைய குடும்பம் இதனால பாதிச்சுன்னு சொன்னா உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பாதிப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுடைய உடல்நிலை சரியில்லாம போகுது. உங்க குழந்தை படிக்க போறத சரியா படிக்க முடியாது. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஒருத்தர் மருந்து வாங்குறதுக்கு போகணும், ஒருத்தர் சுடுதண்ணி வைக்கணும், ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அங்க இருக்கணும், ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பார்க்க வருவாங்க. இத்துணை விஷயங்களும் உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா நடக்கும். இதனால நம்ம மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு, கிரிச்சந்திர போஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு கிரிச்சந்திர போஸ் சொல்றாரு, இல்ல அதனால எல்லாம் எனக்கு எல்லாம் கவலை இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும், ஏன்னா எல்லா தவறுகளையும் நான் செய்வேன், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழங்களையும் நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ராமசாமி சொல்றாரு, சரி நீங்க எல்லாமே பண்ணுங்க, நான் உங்களை ஒன்றும் நான் இனி சொல்லலை, ஆனால் பண்ணும்போது மட்டும் எனக்கா ஒரு சின்ன செயலை மட்டும் நீங்க செய்யணுங்க அப்படிங்கிறாரு. சரி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு உடனே கிரிச்சந்திர போஸ். அது என்னன்னு சொல்லும்போது சாமி சொல்றாரு, நீங்க எப்பவெல்லாம் நீங்க எந்த தவறை செய்ய நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் நான் இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்க செய்யுங்க, இந்த ஒன்றை மட்டும் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. செய்யலாங்க, இதனால என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. உடனே அன்றைய இரவே கிரிச்சந்திர போஸ் என்ன பண்றாரு, ஒரு ட்ரிங்க்ஸ் அந்த டம்ளர்ல ஊத்துறாரு. ஊத்தி அவருதான் சொல்லி, இவருதான் உண்மையா இருக்கிறாளாச்சே, என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்வாராச்சே. அதுல ராமகிருஷ்ணர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண போவார். அவரால் முடியாது. ஏன்னா பெரிய மகான் அல்லவா, தன்னை ஆட்கொண்டு ஒரு புனிதத்தன்மைக்கு கொண்டு போகணும்னு முடிவெடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி அல்லவா, அதனால குடிக்க முடியாது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கழிந்து 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 அவர் ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவாக மாறி அதன் பின்பு ராமகிருஷ்ண சாமி கூட இருந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் மிகப்பெரிய அறக்காரியங்களை எல்லாம் செஞ்சு அவர் ஆன்ம முக்தி பெற்றாருங்கிறது இன்றும் உண்மையான சத்தியமான நிகழ்வு. இதற்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? உண்மை என்கின்ற ஒன்று மட்டும்தான் அவர் இந்த நிலை கூட்டிட்டு வந்திருக்கு. உண்மையாக யார் இருந்தாலும் அவர்கள் உயர்ந்த நிலையை எய்துவார்கள் என்பதற்கு சாமி சொன்ன வாக்குதான் இதற்கு அடையாளம். உண்மையை தாண்டி ஒரு யோகமே இல்லை, சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானமே இல்லை. இந்த மாதிரி நிலையை நாம் எப்ப பிடிச்சிட்டு கர்மயோகியாக நம்முடைய வாழ்வியல் விஷயங்களை எல்லாம் அமைச்சுக்கிறோமோ, நாம வாழ்ற ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேங்க. நன்றி.